இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஏகாதேசி திருமலை பற்றி பலரும் அறியாத செய்திகள் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். திருமலை ஏழுமலையானுடைய சிலை சிலா தோரணம் என்ற விசித்திரமான கல்லில் செதுக்கப்பட்டது. இக்கல்லானது திருமலையில் மட்டுமே காணப்படுகின்றது. இக்கல்லினுடைய ஆயுள் சுமார் 250 கோடி ஆண்டுகள் என மண்ணியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். திருமலை ஏழுமலையானுடைய பிரசாதம் உடைந்த மண் செட்டியில் வைத்து படைக்கப்படும் தயிர் சோறு ஆகும். இப்படி ஒரு பிரசாத படையல் வேறு எந்த கடவுளுக்கும் படைக்கப்படுவதில்லை. தற்போதுள்ள செயற்கையான பச்சை கற்பூரத்தை தொடர்ந்து சில வாரங்கள் கருங்கல்லில் தடவினாலே வெடிப்புகள் ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தை எத்தனை நாட்கள் ஏழுமலையான் சிலையில் தடவினாலும் சிலையில் வெடிப்புகள் ஏற்படுவதில்லை. திருமலையில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தின் உண்மையான பெயர் மனோகரம். 2/8/1715 அன்றுதான் முதலில் லட்டு ஏழுமலையானுக்கு படைக்கப்பட்டது. 1803 முதல் பக்தர்களுக்கு பூந்தி வடிவில் விநியோகிக்கப்பட்டது. கால போக்கில் தான் லட்டு வடிவிலான மனோகரம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருமலை ஏழுமலையானுக்கு கண்களை மறைத்தபடி நாமம் இடுவது சமீப காலமாக தான் உள்ளது. நெடுங்காலமாக கண்களை மறைக்காமல் தான் நாமம் இட்டு வந்துள்ளது. திருமலை ஏழுமலையானுக்குரிய நித்திய அனுஷ்டான பூஜை கைங்கரியங்களை வரையறுத்து கொடுத்தவர் ஸ்ரீ ராமானுஜர் ஆவார். திருமலை ஏழுமலையானுடைய சிலை நவீன கால மிஷன் பாலிஸ் போட்ட சிலைகளைப் போலவே ஆதி காலம் தொட்டு அமைந்திருப்பது ஆச்சரியமான விஷயம்தான். கருங்கல் சிலைகளில் இந்த அளவு மினுமினுப்பான சிலை இந்த சிலையாக தான் இருக்கக்கூடும். திருமலை ஏழுமலையானுடைய சிலையில் உள்ள சிற்ப சாஸ்திர நுணுக்கங்கள் சிற்ப கலை வல்லுநர்களுக்கே அதிசயமாகவும் ஆச்சரியமூட்டும் விதமாகவும் இருக்கின்றன. திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆனி மாதம் தெலுங்கு வருட பிறப்பு தீபாவளி நாட்களில் தர்பார் நடத்தப்படுகின்றது. ஆனி மாத தர்பாரின் போது கோவிலின் வரவு செலவு கணக்கு ஏழுமலையானிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. பிறகு ஏழுமலையானின் ஒப்புதல் பெற்றதாக பாவித்து கோவில் அதிகாரிகள் அர்ச்சகர்கள் புதிதாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த சிறப்பு வைபவமும் இங்கு மட்டும்தான் நடைபெறுகின்றது. சென்னை ஆளுநராக இருந்த சர் தாமஸ் மன்றோ திருமலை ஏழுமலையானுக்கு தினமும் தயிர் சோறு சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு தன் சொந்த பணத்தில் நைவேத்திய கட்டளை ஏற்பாடு செய்தார். இந்த அறக்கட்டளை இன்றும் தொடர்கின்றது. இன்றைக்கும் காலை 11:30 மணிக்கு கோவில் மணி அடிக்கப்பட்டு மன்றோ பெயர் படிக்கப்பட்டு நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. திருமலை ஏழுமலையானுக்கு சாற்றப்படும் வஸ்திரம் 21 முழம் நீளமும் 5 கிலோ எடையும் உள்ள பட்டு பீதாம்பரமாகும். இதை தயாரிப்பதற்கென்றே சென்னையில் தனி கடையே உள்ளது. இந்த வஸ்திரம் ஏழுமலையான் கோவில் அலுவலகத்துக்கு மட்டுமே கிடைக்கும். இவ்வளவு பெரிய வஸ்திரம் சாற்றப்படும் கடவுள் ஏழுமலையானே ஆவார். ஏழுமலையான் கோவிலில் முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக தற்போது மார்கழி மாதம் முழுவதும் வில்வ அர்ச்சனை செய்யப்பட்டு வருகின்றது. வில்வ இலை சிவ அர்ச்சனைக்கு உரியது. வில்வம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரே வைணவ ஆலயம் ஏழுமலையான் கோவில் மட்டுமே. சிவராத்திரி அன்று ஏழுமலையானுக்கு சோஸ்திர பாலிகா உற்சவம் நடைபெறுகின்றது. அன்று மூலவருக்கு வைரத்தில் விபூதி நெற்றி பட்டை சாற்றப்பட்டு வீதி உலா நடைபெறுகின்றது. ஏழுமலையான் சிலைக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்படுவதில்லை, புனுங்கு காப்பு சாற்றப்படுகின்றது. தாள பட்கம் அன்னமாயா என்பவர் ஏழுமலையான் மீது 32,000 கீர்த்தனைகளை ஏற்றியுள்ளார். இது ஒரு சாதனை நிகழ்வாகும். திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசமாகும். ஆனால் ஏழுமலையான் சிலையில் வெப்பம் மட்டும் 110 டிகிரி பாரன்ஹீட்டிற்கு குறைவதே கிடையாது. இது இன்றளவும் அதிசயமான நிகழ்வாகவே உள்ளது. ஏழுமலையானின் சால கிராம தங்க மாலை 12 கிலோ எடையுடையது. இதை ஏழுமலையானுக்கு சாற்ற 3 அர்ச்சகர்கள் தேவை. சூரிய கடாரி என்ற ஆபரணம் 5 கிலோ எடை உள்ளது. இவை போல அரிதான பல நகைகள் ஏழுமலையானுக்கு குவித்துள்ளன. அரிய நகைகள் தவிர சாதாரண நகைகளும் அமோகமாக உள்ளன. இவற்றை சேமிக்க இடமோ ஏழுமலையானுக்கு உடுத்த நேரமோ இல்லாமல் இருப்பதால் சாதாரண நகைகளை மட்டும் ஆண்டிற்கு ஒரு முறை பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து ஏலம் விடுகிறார்கள். உலகிலேயே அரிதான ஒற்றைக்கண் நீலம் என்ற அரிய ரத்தினக்கல் ஏழுமலையான் கோவிலில் உள்ளது. இதன் தற்போதைய மதிப்பு 100 கோடியாகும். ஏழுமலையான் கோவிலின் தலமரம் புளிய மரம். ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாச திறப்பு வைபவம் கிடையாது, கொண்டாட்டம் மட்டும் உண்டு. வெளிநாடுகளிலிருந்து பூசணை பொருட்கள் வருவிக்கப்படும் ஒரே பெருமைக்குரிய கோவில் ஏழுமலையான் கோவிலே ஆகும். எடுத்துக்காட்டாக சீனா புனுங்கு, நேபாளம் கஸ்தூரி, நெதர்லாந்து ரோஜா.
ஏழு மலையானுக்கு தினசரி ஒரு முறை அபிஷேகத்திற்கான குறைஞ்சபட்ச செலவு தற்போதைய நிலவரப்படி 1 லட்சம் ரூபாய் ஆகும். ஓம் நமோ நாராயணா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.